மயிலும் கழுதையும் ஒரு நற்குணம் கற்ற கதை. The Peacock and the Donkey, a lesson in virtue. நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன். நான் இன்றைக்கும் மயிலும் கழுதையும் ஒரு நற்குணம் கற்ற கதை சொல்ல போறேன். இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பட்டனை அழுத்துங்க. பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய காட்டின் அருகில் உள்ள சிறிய கிராமத்தில் ஒரு மயிலும் ஒரு கழுதையும் நண்பர்களாக வாழ்ந்தன. மயில் மிகவும் அழகாகவும் அதன் இறகுகள் ஒளி வீசும்படியாக இருந்தன. அதே சமயம் கழுதை சுமைகள் தூக்கும் வேலைக்காக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. மயில் அடிக்கடி தனது அழகை பற்றி பெருமைப்பட்டது. அது காட்டின் மரங்களின் மேல் சாடி கண்ணை கவரும் நடனமாடி மற்றவைகளை சிரிக்க வைப்பது வழக்கம். நான் உலகத்தில் இருக்கின்ற மிக அழகான பறவையாம் என்று மயில் கூறுவதை கழுதை அடிக்கடி கேட்டது. நீ ஒரு சுமை தூக்கும் மிருகம்தான், உனக்கென்ன இந்த வாழ்க்கையில் சிறப்பேதும் இல்லையே என்று மயில் ஒரு நாள் கூறியது. கழுதை அமைதியாக இருந்தது. அது தனது கடமையை நேர்மையாக செய்வதில் பெருமைப்பட்டது. ஒரு நாள் காலையில் கிராமத்தில் ஒரு அவசர நிலை ஏற்பட்டது. அருகிலுள்ள கிராமத்தில் ஒருவருக்கு உடனடி மருந்து தேவைப்பட்டது. ஆனால் அந்த இடம் காட்டின் மறுபுறமாக இருந்தது. மனிதர்கள் யாரும் விரைவாக செல்ல முடியவில்லை. அப்போது கிராம தலைவன் கூறினார், இந்த மருந்தை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் அந்த கிராமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். யாராவது உதவ முடியுமா? மயில் முன் வந்தது. நான் பறக்கலாம், நான் விரைவாக அந்த மருந்தை கொண்டு செல்லுகிறேன் என்று கூறியது. அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலின் தோளில் மருந்து பையை கட்டினார்கள். மயில் பறந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அது வலிக்கத் தொடங்கியது. மருந்து பை கனம் இருந்தது. அதன் இறக்கைகள் சரிவர இயங்கவில்லை. பறவையின் நிலை மோசமடைந்தது. மருந்து பையை கீழே போட்டு விட்டது. பின் அது மரத்தில் அமர்ந்தது, மிகவும் சோர்வாகவும் தவிப்பாகவும். இதை எல்லாம் பார்த்த கழுதை முன் வந்தது. நான் முயற்சி செய்கிறேன் என்று அது நிதானமாக சொல்லியது. மருந்து பையை அதன் பின்னால் கட்டிக்கொண்டு கழுதை மெதுவாகவும் உறுதியுடன் பயணம் தொடங்கியது. அது காட்டின் வழியாக ஏறிக்கொண்டே சென்றது, பயப்படாமலும் சோராமலும். மாலை நேரத்தில் அது குறித்த கிராமத்தை எட்டியது. மருந்து மனிதரிடம் சரியாக கிடைத்தது. அவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது. மறுநாள் கிராம மக்கள் எல்லாம் கழுதையை பாராட்டினர். நீங்கள் அனைவரையும் மயிலின் பக்கம் பார்த்தீர்கள், ஆனால் உண்மையான சாகச வீரன் நம் கழுதைதான் என்று கிராம தலைவர் கூறினார். மயில் தன்னை குற்றவாளியாக உணர்ந்தது. அது கழுதையிடம் சென்றது. மன்னித்துக்கொள் நண்பா, நான் உன்னை குறைத்து பேசினேன். ஆனால் உண்மையில் உன்னுடைய துணிவும் நேர்மையும் தான் இன்றைய நாயகமாய் இருக்கின்றன. கழுதை சிரித்தது. நாம் அனைவரும் தனித்துவம் உடையவர்கள். ஒருவரது வெளிப்புறம் மட்டுமல்ல, உள்ளதையும் பார்ப்பதே உண்மை அறிவு. எண்ணம் இசை அனிமேஷன் சி. ரகுநாதன் தாம்பரம்.